வந்துட்டு நான் ரவிக்குமார் கிட்ட சார் இதில் வந்து ஒரு பேர் பாடியில் வந்து நான் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்? ரவிக்குமார் சார் பேர் பாடியா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பேர் பாடியா? சும்மா இருங்க சார். சார் இல்லை சார், நீங்கள் பாருங்க சார் அப்படின்னு ஷர்ட் எடுத்து நான் காட்டேன். சார் நல்லா இருக்கே சார், நல்லா இருக்கு சார், எதிர்பார்க்கவே இல்லை சார். அதான் கணக்கு நீங்கள் சொல்லாமா? அது சொல்லிட்டு ஓகே நீங்கள் சொல்லுங்கள். சரி கூப்பிட்டு கிணக்கு வாடாங்க சார் ஷூட்டிங் இது ஒரு எல்லாம் முடிச்ச பிறகு அது பிறகு பேர் பாடியில் பண்ணுறாரு. இது பேர் பாடி சார், நீங்கள் சும்மா இருக்கேன் சார். என்ன சார் இது? சரி என்ன சார் 10-12 பேர் அடிக்கிறதுக்கு ஒரு பேர் பண்ணுறது காமெடி பண்ணாதீங்க அப்படியே சிரிக்கிறார். டேய் சார் நீங்கள் கொஞ்சம் ஷர்ட்டு எடுத்து காட்டுங்க சார், நான் சொல்கிறேன் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுல ஃபுல்லாக வந்து அவன் பொண்ணு வரதுக்கு முன்னால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு காமிச்சேன். பார்க்க இங்கே பின்னாலே சார் நல்லா இருக்கேன் சார், இது எப்படி சார் இது தெரியல. ஆமா அது வந்து கேட்டாரு பேர்பாடியில் ஃபைட் பண்றாரு. ஏன்னா வேற அவங்க வேற வேலை இல்லையானே ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்லு நான் போய் எப்படி அவர்கிட்ட கேவலமா இருக்கு சொல்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பையன், ஆனால் அந்த சூதுவா தெரியாது பேசிட்டு அப்ப போய் போன ஒன்று உட்காரும்போது கேட்டாரு என்கிட்ட பேர்பாடியை ஃபைட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படி மேலங்கிலும் பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு வேணாம் அப்படின்னு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய நடிகர் எவ்வளவு பெரிய மனிதர்ன்றதால எனக்கு தெரிஞ்சது. அது அவர் கண்டுக்கவே இல்லை. வேற ஒரு ஹீரோ வந்தா சின்ன டிஸ்கஷனுக்கே நம்ம விஷயம் சொன்னா எல்லா ஹீரோவும் கோச்சிடுவாங்க, உடனே யூகா பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கூட அட் பண்ணாம ஒரு ஆளா உட்காந்துட்டு மற்ற டாபிக் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். ஒரு 15 நிமிஷம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க, எங்க ஷூட்டிங், அது என்ன கதை எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன வந்து பேர்பாடி நல்லா இருக்கு சொன்னீங்களா? ஆமா அப்படின்னு சக்குன்னு சட்டையை காட்டி அப்படி காமிச்சார். நான் மறந்து போயிட்டேன் சார், நான் கண்டிப்பா அந்த படத்தை கிளைமேக்ஸ்ல பேர்பாடியில் பண்றீங்க, அதுக்கேற்ற நான் கம்போஸ் பண்றேன். அது டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தலைவர் எப்பவுமே தலைவர் தான்.